ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக திருவழிபாடு புத்தகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புனித திருத்தூதரான புனித யோவான் கண்ட காட்சியை நாம் இதிலே காண்கிறோம். இதிலே 2 விதமான செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலக அழிவு எப்படி இருக்கும்? உலக அழிவின் போது அரக்க பாம்பு, அதாவது தொடக்கத்தில் இருந்த அரக்க பாம்பு ஆண்டவர் அப்பொழுதே கட்டி வைத்தார். 1000 ஆண்டுகளுக்கு அவற்றை பாதாளத்திலே கட்டி வைத்தார். அவை சில நாட்களுக்கு பிறகு திறந்து விடப்பட வேண்டும் என்பது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை எல்லாம் அவர் சொன்ன பிறகு அங்கே கடலில் இருந்து இறந்தோரும் வாழ்ந்தோரும் எல்லாம் மேலே வருவார்கள். அவரவர் தண்டனைக்கு திருப்பிக்கு ஏற்ப அவரோட சிலருக்கு விண்ணகமும் சிலருக்கு நரகம் கொடுக்கப்படும். நரகம் என்பது நெருப்பு ஏரியினால் நிரப்பப்பட்டிருந்தது. 2ஆம் முறை சாவோர், அதாவது பூமியிலிருந்து இறப்போர் விண்ணுலகம் செல்கிறார்கள். விண்ணுலகம் சென்ற பிறகு இன்னொரு மரணம் இருக்கும். அந்த மரணம் அவருடைய பாவங்களுக்கு தண்டனையாக இருக்கும் என்கின்ற செய்தியை திருத்தூதரான யோவான் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை மற்றொரு இணைத்து சொல்கிறான். மீண்டும் ஒரு புதிய விண்ணுலகை கண்டேன். அங்கே பழைய விண்ணுலகம், பழைய மண்ணுலகம் மறைந்து போய் புதிய விண்ணுலகம் தோன்றியது. அது புதிய எருசலேம். இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த மணவாளன் எருசலேம் என்கின்ற திரு அவையை மணந்து கொள்ள போகிற அந்த நிகழ்வை அங்கு குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்வின் நூலிலே இடம் பெறாதவர்கள் அனைவருக்கும் அந்த இடம் சொந்தமானது அல்ல. ஏனென்றால் அவர் சொன்ன முதல் காட்சியிலே வாழ்வின் நூலில் யார் பெயரெல்லாம் இடம்பெறவில்லையோ அவர்கள் எல்லாம் நெருப்பு ஏரியிலே தள்ளிவிடப்படுவார்கள். வாழ்வின் நூலில் இடம்பெற்றவர்களுக்கு மட்டுமே புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் கொடுக்கப்படும் என்று. பிரியமானவர்களே, இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்வதற்கான நோக்கம் என்ன? ஏன் வாழ்வின் நூலிலே பெயர் எழுதப்படவில்லை? வாழ்வின் நூலிலே யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்றால் கிறிஸ்துவன் என்ற மதத்தினால் அல்ல, நல்லவர்களுடைய பெயர் வாழ்வின் புத்தகத்தில் எழுதப்படும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளாய் வாழ்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். பல வேளையிலே நாம் பார்ப்போம், சிலருக்கு ஒன்றுமே உலக ஞானம் தெரியாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய பாதையில் நடந்து கொண்டிருப்பார்கள். தங்களுக்கென்று ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து கொண்டு யாருக்கும் தீங்கிழைக்காது முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய்து வாழ்வார்கள். அவர்கள் கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாலும் அவர்கள் கடவுளுக்குரியவர்கள். ஏனென்றால் கடவுள் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் அன்பு செய்கிறார். அவர்களுடைய பெயர் வாழ்வின் நூலிலே எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தாங்கி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிற பெயர் வாழ்வு புத்தகத்தில் இடம்பெறுமா? அப்படின்னா கிடையாது. அவருடைய பெயர் இடம்பெறாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தாங்கி தவறான வாழ்வு வாழ்ந்தாலும் வாழ்வு புத்தகத்தில் இடம்பெறாது. நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறதோ அது போலதான் நம்முடைய செயல்பாடுகள் மற்றவருக்கு வெளிப்படும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை நாம் அடிக்கும் கேள்விப்பட்டிருப்போம். அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருவழிபாடு புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் உருவாகும். புதிய எருசலேம். அந்த எருசலேமில் வாழ தகுதி பெற்றோர் யார் என்றால் கடவுளுக்குரியவர்கள். யாரெல்லாம் கடவுளுக்குரியவர்கள்? இங்கே மதமோ இயேசுவோ முன்னு நிற்கவில்லை. நல்லவர்களுக்கென்றுதான் அந்த புதிய விண்ணுலகம் இருக்கிறது. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே லூக்கா நற்செய்தியாளர் ஒரு அத்திமர உவமையை சொல்லுகிறான். அத்திமரத்தை பாருங்கள், அது இலை கீழே விழுந்து முளைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கோடை காலம் வந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனால் இவை எல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில் ஏற்படும் மாற்றங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உங்கள் கண்ணுக்கு எதிரே தான் எல்லா மாற்றங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுடைய எண்ணங்களுக்கு புலப்படாமல் எந்த மாற்றமும் இல்லை. இந்த உலகத்திலே நீங்கள் காணுகின்ற போதே பல வகையான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் எவற்றினுடைய வெளிப்பாடு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொன்ன வார்த்தை இதுதான்: மனம் மாறுங்கள், இறை அரசு நெருங்கி வந்து விட்டது என்று. முடிந்தவரை நல்லவர்களாக வாழ முயற்சி செய்வோம். மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காமல் வாழ முயற்சி செய்வோம். இருப்பவற்றை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ ஆரம்பிப்போம். ஏனென்றால் சேர்த்து வைப்பதனால் வாழ்வு வந்துவிட போவது கிடையாது. பகிர்ந்து கொடுப்பதுதான் நமக்கு உறவை வளர்க்கும். கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட வரத்தை நாம் தொடர்ந்து இறைவனிடம் கேட்போம்.
இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக.